ரெடியாகி இருக்கிற வழியே பார்க்காம ஓபி அடிச்சு சுத்திட்டு இருக்கோம். இது வேறையா? ப்ரோ இந்த கண்ணு கோழி எடுத்தார்ல அந்த அவரு டைரக்டர், அவர் என்ன படம் எடுக்கிறாரா இல்லையா? எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. அவர் பின்னாடி சிம்பு பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்காரு. அது ஒன்றும் வேலைக்கு ஆகுமா ஆகாதா? அந்த படம் இப்போதைக்கு நடக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது பண்றாருன்னு தெரியல. அதனால வெளியில வந்து ஏதோ ஒரு படம் பண்ணலாம், வேற படம் பண்ணலாம், அவரு வேற கதையை பண்ணலாம். தெரியல. அதான் இவர் வேஸ்ட் பண்ணிட்டாருல, 4-5 வருஷமா வேஸ்ட் பண்ணிட்டாப்ல. கோவிட் அப்பதானே ப்ரோ வந்துச்சு படம். ஆமா, அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் கோவிட்ல மாட்டின படம். கரெக்டாக அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாள் 15 நாள்ல கோவிட் வந்துச்சு. இல்லை தேட்டர் லாக்டவுன் ஆச்சு. ராவின்சன் கலர்ஸ்டி சுல்கர்த்தி என்ன வீட்டில் திட்டு விழுது? அடி வாங்கிட்டு இருக்காம்பல. சரி ஓகே, வேற இருக்கு. கலர்ஸ் டிவின்னு ஒன்று இருந்துச்சுல ப்ரோ, இருக்கா இன்னும்? அதெல்லாம் டிவில போய் பார்த்தா தெரியும். ஏன்ட்ட வந்து கேட்டா இல்ல, அது ஒரே ஒரு கேஜிஎஃப்னு ஒரு படம் மட்டும் இருந்துச்சு. டிவி ஓபன் பண்ணுங்க, ஏதோ கேபிள் சேனல்ல ஏதோ ஒரு நம்பர்ல இருக்கான்னு பாருங்க. பார்த்து எதுவுமே காணோம். அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், எதுவும் முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. அப்படியே இருந்தாலும் இந்த கேஜிஎஃப் மட்டும் தான் போட்டுட்டு இருப்பானுங்க. அது அமேசான் பிரைம்ல இருக்கும். அதுலயும் இல்லை டெலிகிராம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க, அவ்வளவுதான். ஓ வாயா, இன்னும் எவ்வளவு நேரமா திட்டு வாங்குற? அந்த மலையாள படம் ஒண்ணு வந்துருந்துச்சு, போகனி வில்லாவா ஏதோ ஒரு படம், நல்லா இருக்கு. த்ரில்லர். நீ பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. இங்க என்னதான் வேலை பார்க்குற? சொல்லு. ட்விட்டர்ல மத்தனமா ட்வீட் போட்டுட்டு இருக்க, கமெண்ட் போட்டுட்டு இருக்க. யார் என்ன பேசினாலும் போய் கமெண்ட் போடுற. விஜய் ஃபேன்ஸ் யாராவது பேசினா கீழே வந்து கமெண்ட் பண்ற. திமுக யாராவது திட்டினா சரி, இன்னைக்கு இந்த இளையராஜாவோட இதை பத்தி சொல்லு. அத பத்தி உன் கருத்து என்ன சொல்லு? என்ன அதான் சொல்லி முடிச்சு, அவரே சொல்லிட்டாரு. பிரசாந்த் கருத்தே சொல்லல, நீ பிரசாந்த் டேக் பண்ணி போட்டிருக்க. நானும் தேடினேன், பிரசாந்த் கருத்தே சொல்லி. என்ன கருத்தை சொல்லல, அவருதான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு பிரசாந்த்? சம்பந்தமே எல்லாம் ஒண்ணு சொல்லியிருக்காரு. விடுதலை படத்துல வந்து ஒருத்தர் படிக்காத ஒருத்தர் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தனாலதான் நீங்க படிச்சிருக்கீங்க. அதுவே பொய்யா உண்மையா? அதை ஒத்துக்க ஃபர்ஸ்ட். அது பொய்யா உண்மையா? அது இந்த வரலாறு ஒண்ணுமா, அது வேற. நான் கேட்டது இளையராஜா பேசி. நான் அதெல்லாம் பேச மாட்டேன். அது வெற்றிமாறன் தான் வரும். அப்படி சொன்னதே பொய் தானே. அது நீ வெற்றிமாறன் தான் கேட்கணும். நீ அவங்க குரூப் சொல்லியா? நீ ஒரு உடன்பிறப்பா சொல்லியா? அதுவே பொய் தானே. ஆமா, அந்த டைம் போராடினது உண்மைதான். அது எப்படி பொய்? எதுக்கு போறாங்க? இல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன். அவரு சொன்னதுக்கு இது எதுக்கு ரிலேட் பண்ண, அதை மட்டும் சொல்லு. அப்படியா? என்னைய 50 வருஷமா பொய்யா பேசிட்டு 60 வருஷமா பொய்யா பேசிட்டே இருப்பீங்க. யாரும் கேட்க கூடாது உங்களுக்கு கேள்வி? ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா நீ படிச்சதே எங்களாலதான், நீ வாழ்றது எங்களாலதான், நீ இன்னைக்கு வந்து சொல்றாங்க காலை உணவு கொடுத்தனால அநேக பேருக்கு வந்து நல்ல ஆக்டிவா இருக்கிறாங்கன்னு. அது ஆக்டிவா இருக்கிறாங்களா விட்டுருக்கார்த்தி. ஆனா அந்த காலத்துல உனக்கும் தெரியும், எந்த ஆட்சியில் இருந்தாலுமே மதிய உணவுக்காக ஸ்கூலுக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு வேலைக்காக ஸ்கூலுக்கு இருந்தவங்க இருக்காங்களா? அது எந்த ஆட்சியா இருந்தாலும் அவ்வளவுதான். அதை மட்டும் தான் நம்ம மெயினா எடுத்துக்கணும். அதை மட்டும் பேசுங்க. அது யார சொல்லுவீங்க? காமராஜர் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சொல்லுவீங்க. ஆமா, காமராஜர் சொல்லலாம், எம்ஜிஆர் சொல்லலாம், எல்லாரையும் சொல்லலாம். அது எப்படி குறுக்க நீங்க எதுக்கு வரீங்க? இல்ல இப்ப இன்னைக்கு காலை உணவுனால அவருக்கு இன்னும் போறவங்க இன்னும் கண்டினியூவா போவாங்க. அவ்வளவுதான். அதை உடனே காலை உணவுனால இன்னைக்கு ஸ்கூல்ல காலை உணவு கொடுக்கறதுனால ஸ்கூலுக்கு போனவங்க வராங்களா படிக்கிறதுக்கு?
குழந்தைங்க வரவங்க இன்னும் சாப்பிடுறாங்களே, அவ்வளவுதான். அப்படியே யோசிக்கணும். நீ உடனே வந்து அதே வேண்டாம் அன்னைக்கு அன்னைக்கு வந்து வருமா இருந்துச்சு, வந்தாங்க சாப்பிடறதுக்காக படிக்க வருவாங்களே அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல கொடுத்தாங்க. அதுல ஓகே. இன்னைக்கு வந்து குழந்தைங்க சாப்பிடறதுக்காக வராங்க. அதான் இன்னைக்கு சாப்பிடறதுக்கு வராங்கல்ல இல்லப்பா. இன்னைக்கு வந்து இன்னைக்கு வர்றவங்க இன்னொரு வேலையை சாப்பாடு தராங்க, அவ்வளவுதான். உடனே சாப்பாடு காலையில போடுறதுனால இதெல்லாம் வர்றாங்க அப்படின்னு புரியுது. அன்னைக்கு இல்ல அன்னைக்கு என்னன்னா சொத்துக்கே வழி இல்ல, இவன் எப்படி படிப்பான்னு கேட்கும் போது சாப்பாடு தானே ஒரு பிரச்சனை, சாப்பாடு போடுற படிக்குவாங்கன்னு சொன்னீங்க, ஓகேவா? இன்னைக்கு எதுக்கு போட்டுருக்கீங்கன்னு கேட்டா அது தப்பு சொல்ல. இன்னைக்கு என்ன காலையில சாப்பாடு போடுறது சொல்லிக்கிறதெல்லாம் போடுறீங்க, வேற என்ன? நாங்க சாப்பாடு போடுறோம் சொல்லிக்கிறோம். என்ன மத்த புதுசா ஆரம்பிச்சவங்க அவங்கள பேசுற மாதிரி இருக்கு. இப்ப நாங்க சாப்பாடு போடுறோம், நாங்க வந்து என்னது இலவச பாடங்கள் இது மாதிரி 1000 ரூபாய் கொடுத்தோம் சாப்பாடு போட்டோம். நீங்க 800 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க வந்து 800 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. சாரே சொல்லிருக்காங்க. அதெல்லாம் தப்பு இல்லையா? அது என்ன தப்பு? தப்புன்னு யாரு சொன்னா? தப்புன்னு யாரு சொன்னா? தப்புன்னு யாரு? நம்ம பொம்பளைங்க எல்லாம் மினுக்குன்னு இருக்காங்க. மூஞ்சில பாத்தீங்களா ஃபேர் அண்ட் லவ்லி எப்படி 1000 ரூபாய்ல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதுதான் தப்புன்றேன். நான் படிச்சதே எதனால? நீ எப்படி படிச்சு தெரியுமா? நீ எப்படி படிச்சு தெரியுமா? நீ எப்படி படிச்சு தெரியுமா? உன் யார் படிக்க? எங்க அப்பா படிக்க வச்சாரு. இல்ல கருணாநிதி படிக்க வச்சாரா அப்படின்னா தான் எனக்கு கோவம் வரும். நீ எங்க அப்பா வந்து வேலை பார்த்து அந்த ஆளு வந்து நைட்டுப்பாக உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு படிக்க வச்சா, நீ கருணாநிதி படிக்க வச்சாரு ஈவேரா ஒண்ணு படிக்க வச்சாருன்னு பேசுனா எனக்கு கோவம் வருமா இல்லையா? அசிங்கமா திட்டணும்னு தோணுமா இல்லையா? எதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டே இருக்கீங்க இத்தனை வருஷமா? இல்ல நான் மறுபடியும் சொல்றேன். பிரசாந்த் சொன்னதுக்கு இளையராஜாவுக்கு எதுக்கு லிங்க் பண்ண? அதுதான் அதை மட்டும் இளையராஜாவை நீங்களே இல்ல இளையராஜாக்கு நடந்ததுக்கு பிரசாந்த் ஏன் அதை லிங்க் பண்ணாரு முதல்ல கேளு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். தமிழன் தான் கேட்கும். தமிழன் போன் அடியோ அவரை கூப்பிட்டு நீ கேட்டு. இளையராஜா உத்தமனா? இளையராஜா அப்படிதான் பண்ணுவாங்க, அப்படிதான் தெத்தியாம போவாங்க. என்ன ஆகுது இப்போ? என்ன ஆகுதா? என்னமோ வச்சுக்க. என்னப்ப தைரியமா தானே ரிமூவ் பண்ணாம இல்ல தைரியமா பேசுவோம். எனக்கு புரியல. இளையராஜா ஏதாவது ஊழல் பண்ணிட்டாரா? ஊழல் பண்ணி எதுக்கு சொத்து சம்பாதிச்சிட்டாரா? ஒரு 10 காலேஜ் 20 அவரை வந்து நீங்க கட்சிக்குள்ளார என்ன ஜாலரா அடிச்சாரு அவரு? அவரு என்ன உக்காந்து பிஜேபிக்கு ஜாலரா அடிச்சா அப்படிதான் தெத்தியாம போவாங்க. பிஜேபிக்கு என்ன ஜாலரா அடிச்சாரு? என்ன பிஜேபிக்கு என்ன ஜாலரா அடிச்சாரு அவரு? பிஜேபி சப்போர்ட் பண்றாரு, அப்படிதான் தெத்தியாம போவாங்க. அவரு ஏன் அவரு பிஜேபி சப்போர்ட் பண்ண கூட ரூல்ஸ் எழுதி வச்சிருக்கீங்களா? யாருமே பிஜேபி பண்ணக்கூடாது. அப்படிதான் அடிப்பான். அவனு ஒரு 80 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான். அவனே அடிச்சு சொல்றதுக்கு தமிழ்நாட்டை விட்டு 80 லட்சம் ப்ரூஃப் இருக்கா? எலெக்ஷன் சொல்லிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் சொல்லிருக்கு. தெரியல அது ப்ரூஃப் எப்படி நம்பிக்கிட்டு இருக்கோம்? அந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் சொல்லிருக்கே 80 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு. அப்படி ஓகே ப்ரோ. எலெக்ஷன் கமிஷனே நீங்க தானே? ஆமா. அப்படி அவங்க இருந்தாங்கன்னா இன்னும் ஜெயிச்சிருப்பாங்கல்ல. இல்ல அது ஏன் இவன்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு? ஆமா நாங்க தான் எலெக்ஷன் கமிஷன். அப்புறம் ப்ரோ நான் இப்ப அதுக்குன்னு ஊப்பின்னு என்ன முத்திர குத்திராதீங்க. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. ஊப்பிலாம் இந்த அளவுக்கு கேவலமா பேசிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கும். இது மூளையே இல்லாத ஒரு குரூப்பு. மண்டைக்கு மேல அதாவது ஊப்பி அறிவு இருக்கும், ஆனா ஏத்து பேசுவான். இது மண்டைக்குள்ள எதுவுமே இல்லாத ஒரு ஆளா இருக்கணும், இல்ல மண்டைக்குள்ள வேற ஐட்டம் இருக்கும் ஆளா இருக்கணும். யாரு நீ? அவன் ப்ரொஃபைல தேடி பாருங்க, அப்படி ஒரு ஆளா தான் இருப்பான். தம்பிகள் தம்பியா அவன் பேரு என்ன? பேசுறவங்க பூரா பாதி பேர் ஓட்டே போட்டுருக்க மாட்டாங்க ப்ரோ. திமுக காரனுக்கு ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த கொள்கையை நம்ம முரண்படுறோம், எதுக்கு அது வேற. பட் இவ்வளவு அறிவு கிட்டத்தனமெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க திமுக காரங்க. அவங்க ஒரு கொள்கையை பிடிப்பாங்க, அந்த கொள்கையில பற்றா இருப்பாங்க, அது பேசுவாங்க. அது ஓகே. இப்படி வந்து லூசுத்தனமா தான் பேச மாட்டாங்க.
2026ல பாருங்க மகளிருக்கு பிறகு 2000ன்னு அறிவிக்க போறாங்க. எல்லாம் தலைகீழா நிக்க போகுது. சரிண்ணா, நாங்க 3000 அறிவிப்போம். எழுந்துருக்கு என்ன நீங்க 2000 அறிவிச்சா அதோட முடிஞ்சு அறிவிச்சுட்டே போச்சு. அதுக்கு போங்க. மேல 3000 ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் 4000 ஒண்ணு இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. எனக்கா அதான் அதை நம்பிதான் இப்ப எலெக்ஷன் 2026 அதை நம்பிதான் இருக்க முடியும். பார்த்துருவோம், ரவுண்டா அவ்வளவுதான். 5000 ரூபாய்ன்னு வச்சா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். சண்டைன்னு வந்தா சண்டை தானுங்க, எல்லாத்துலயும் சண்டை போட்டுருவோம். கண்டிப்பா. எப்படியும் டிஎம்கே இருப்பாங்க, கடைசியா ஃபுல்லா சண்டை கொடுக்க போறது போட்டுன்னு இல்ல, எல்லாருமே பாதி பிச்சை அவங்க எடுக்க விட்டுனாருங்க வாங்கிப்பாங்க. ப்ரோ. கண்டிப்பா டிஎம்கே 2000ன்னு அறிவிக்குங்க. நீங்க வேணா பாருங்க, டிஎம்கே 2000ன்னு அறிவிக்கும் கண்டிப்பா. அறிவிப்பாங்களா? கண்டிப்பா இது பண்ணுவாங்க பாருங்க. சொல்ல 2000ன்னு கோட் பண்ணுவாங்க. எங்க ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரு, கெஜ்ரிவால்னு ஒரு ஆளு. அந்த ஆளு 2000 அறிவிச்சிட்டான் அடுத்த எலெக்ஷன் முன்னாடி. இப்ப எப்ப எலெக்ஷன் டேட்டே சொல்லல, அதுக்கு முன்னாடி 2000 கொடுக்க போறேன்னு. இப்படிதான் போயிட்டு இருக்கு நாடு. என்ன பண்ண முடியும்? நீங்க 2000 சொன்னா 2001 அறிவிக்க போறாங்க எடப்பாடி பழனிசாமி. அண்ணன் விஜய் வந்து 3000 சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, எல்லாருக்கும் தான். ஒரு ஜோகர் ப்ரோ, நீங்க அவர் கணக்குல எடுத்துக்காதீங்க. நீ யார் ராஜா? முதல்ல நீ சொல்லு. ஐயோ அதெல்லாம் சொல்ல முடியாது. தலைகீழா மாறினாலும் மாறினதுதான். எவன் சொன்னான் 2026ல? அப்படியெல்லாம் கிடையாது ப்ரோ. நான் நியூட்ரல் தான். நான் அப்படியெல்லாம் யாருக்குமே சப்போர்ட் எல்லாம் கிடையாது. யாருமே எங்களுக்கு கிடையாது. யாருமே கிடையாதுன்னு நியூட்ரல்ங்கிறவங்க எங்கேயாவது தான் நம்ப போயிரு. கூடாது முதல்ல. ஏதாவது ஒரு ஒண்ணு ஒரு சைடு இந்த சைடு சேர்ந்துரு. சாய், இல்ல அந்த சைடு சாய், அப்புறம் என்ன நியூட்ரு? லாரி அடிச்சிரும். யார் வந்தாலும் சாலையில அந்த பக்கம் இல்ல சாலை இந்த பக்கம் இல்ல, நடுவாளினா ராடி அடிச்சு செத்து போக பாத்துக்க. அதுதான் ப்ரோ நியூட்ரல் ப்ரோ. யார் வந்தாலும் அடி ப்ரோ. நாங்க தான் அந்த முதல்ல போய் வண்டியே, ஓட்டு போட, அப்புறம் நாங்க தான் பேசலாம். அந்த லாரியே. சரியா, ஓட்டே போடாத, வீட்லயே படுத்து தூங்கு. ஏன் எவ்வளவு வருத்தப்படுற நீங்க? ப்ரோ எனக்கு எவ்வளவு கோவம் இருக்கு ப்ரோ. என்ன எல்லாம் என்ன கோவம் இருக்கு? எல்லாரையும் பிச்சை எடுக்க வச்சுக்கிறாங்க ப்ரோ. இப்படி ஏன் பைத்தியமா பொறுத்துட்டு கோவமா? என்ன கோவம் சொல்லு. எனக்கு எவ்வளவு யார் கோவம் மேல இருக்கு. கோவம்? என்ன கோவம் இருக்கு? எனக்கு வேலை இல்லாம நான் கஷ்டப்படுறேன் இப்போ. நான் பிஏ முடிச்சிருக்கேன். அதுக்கு என்ன நான் சரி அந்த எதனா ஒரு வேலை கிடைக்கும். பிஏ முடிச்சுட்டு உட்காந்துக்கிறேன். எதுவுமே இல்லாத ஒண்ணுமே இல்லாத உட்காந்துக்கிறேன் ப்ரோ. அதுக்கு என்ன எனக்கு பண்றது? எவ்வளவு கோவம். உன் கூட படிச்சாலும் வேலை பாக்குறேன், எப்படி பாக்குறான்? எந்த கவர்மெண்ட் இல்ல உன் கூட படிச்ச இல்ல, உன் கூட படிச்சாலும் வேலை பாக்குறான்ல, அதே கவர்மெண்ட் தானே வேலை பாக்குறான். அதே கவர்மெண்ட் தானே அவனுக்கு அதே கவர்மெண்ட் தானே. அவன் எங்கே வேலை செய்யறான்? ஏதோ ஒரு வேலை செய்யறான். நீ ஏதோ பண்றியா? இரு அவன் ஏதோ ஒரு வேலை பாக்குறான், நீ ஏதோ ஒரு வேலை பாக்குறியா? சரி, அதுவும் வேலை தானே. எனக்கு புரியல. எனக்கு ஜொமேட்டோ என்ன கேவலம்? அதுவும் வேலை தானே. அது நீ செய்யறதுக்கு முன்னாடி இருந்தியா? கலெக்டர் ஆகிக்கிறியா? மதுரையில கலெக்டர் எல்லாம் போய்க்கிறியா? போய் சேர்ந்துருக்கியா? படிக்க வச்சுங்க. இல்ல எனக்கு புரியல. உனக்கு இப்ப என்ன மாதிரி வேலை எதிர்பார்க்கற தம்பி நீ? எந்த மாதிரி வேலை, எந்த வேலையா இருந்தாலும் எதுவுமே கிடைக்கலன்றதுதான் ப்ராப்ளம். என்ன மாதிரி வேலை கிடைக்கல? எந்த மாதிரி வேலை நீ படிச்சீங்க? என்ன மாதிரி வேலை? பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சேன் ப்ரோ. சரி, என்ன மாதிரி வேலை நீ தேர்ன சொல்லு. அக்கௌண்ட்ஸ் சம்பந்தமா எப்படி எந்த வேலை இருந்தாலும் அக்கௌண்ட்ஸ். எந்த வேலை உன்னை தேடி வருமா? வேலையா உன்னை தேடி வந்து உனக்கு வந்து படிச்சிருக்கியாப்பா, அக்கௌண்ட்ஸ் பாத்துக்கப்பான்னு யாரும் கொடுப்பாங்களா? நீ எங்க போய் வேலை தேர்ன? என்ன பண்ண சொல்லு. உன் கூட படிச்சவன் யாரும் வேலை பார்க்கலையா? இல்ல எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? டாலில ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? பழைய டாலிலாம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. சரி சரி. இப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? என்ன ஒர்க் என்ன பண்ணிருக்கீங்க? நான் பிஏ முடிச்சுட்டு எல்எல்பி போடலான்னு வெயிட் பண்றேன் ப்ரோ. இது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சு. சரி, எல்எல்பினா போட்டு வச்சு அட்வொகேட்னு ஒரு பேரோட இருக்கலான்ட்டு. சரி, அதான் ஒண்ணு பண்ணலாம். பக்கத்துல போங்கல, எத்தனை அட்வொகேட் இருக்காங்கன்னு பாருங்க. நார்த் சென்னை இருக்கு தெரியும்ல உங்களுக்கு. நார்த் சென்னை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க, எவ்வளவு அட்வொகேட் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். எல்லாம் சும்மாதாங்கிறாங்க. சரி, நானும் அந்த பேருக்கு போட்டுக்கலாம், பின்னாடி போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஒண்ணு இல்லை. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். கார்த்தில நீங்க எல்எல்பி படிச்சாங்க, அவனுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபாரின்ல இருந்து போகலையா? அதனால அது மாதிரிதான் அந்த நுணுக்கம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இங்க சாதிச்சுக்கிறாங்க. இப்ப அது தெரியாததான் நான் கஷ்டப்படுறேன். எனக்கு அதுதான் சொல்றேன்.
இந்த ஆட்சி வந்தா அந்த ஆட்சி வந்தா எந்த ஆட்சி வந்தா யாரும் நம்மளே வந்து இது கஷ்டப்பட வைக்க போறது இல்லைங்க. அது யாரும் இல்ல வந்தாலும் bro, நம்மளும் முன்னேற்றி போக வேண்டியதான். இப்ப நான் மோடியை குறை சொல்லணும், ஸ்டைல குறை சொல்லணும்னு வரல ப்ரோ. இல்ல போய் எது இருந்தாலும் நான் அதனால சொல்லிட்டேன். இந்த ஆட்சி அந்த ஆட்சி நாளைக்கு உங்க தளபதி விஜய் உங்களுக்கு விருப்பமான தளபதி விஜய் வந்துட்டாரு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாருன்னு அவன் நினைக்கிறீங்க? விஜயை திட்டி 10,000 கொடுத்துருவாரா? ஏன் நீ அவன் அவனுக்கு மேல குத்தாதீங்க ப்ரோ, நான் டிவிக்கு எல்லாம் கிடையாது. அவன் தான் விஜயை திட்டிட்டு இருக்கான் வந்ததுல இருந்து. நான் நீ விஜய் ஃபேன் bro, நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்க. ஏன் அவன் டிபிலே அஜித் போட்டோ வச்சிருக்கான். உங்க தளபதினு அவன்கிட்ட நீ பேசுற பார்த்தியா? நீ எவ்வளவு கூமுட்டையா இருப்ப. ஐயோ ராமச்சந்திரன், என்னையா நீ வர வர இப்படிதான் பேசணும், தெரியாத மாதிரி நீ பேசுவீங்க. முழு நேரம் திமுக ஒத்துமையா மாறிட்டு இருக்கியா? அவனுக்கு தான் இப்பெல்லாம் வர வர டியூப்லைட்டா மாறிட்டு ஒரு ஃபைட் இருக்க மாட்டேன். அவன்கிட்ட அஜித் போட்டோ வச்சிருக்கான், விஜய் திட்டுறான், அப்புறம் அவன்கிட்ட போய் உங்க தளபதினா சும்மா கேட்க வேண்டியது. அப்புறம் அவர் என்ன சொல்லுவாரு? நிறைய பேர் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் விஜய் சப்போர்ட் பண்றாங்க. ராபிகா இப்பெல்லாம் போச்சுன்னா 2026 கூப்புதான் பாத்துக்க. காலத்திலயும் ஓட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஒரு போக்கஸ் எல்லாம் வேலை பாக்குறீங்க. ப்ரோ எந்த காலேஜ்ல 200 ரூபா வருதா இல்லையா? சொல்லு கரெக்டா 200 ரூபா வருதா இல்லையா? ஏன்னா வர வர வேலைகள் சரியில்லையே, போக்கஸ்டாவே இல்லையே. நீங்க நான் வேலையில கொத்தடிமைத்தனத்துல இருந்து மாறுறீங்க. டார்கெட் பண்றீங்க தம்பி. உன்னை தெரியல சொல்றீங்க. ராபின்சன் ஒருத்தர் இருக்கானே, அவனை சொல்றேன். இல்லனா உண்மையா நான் கார்த்தி ப்ரோ கிட்ட மட்டும் பேசிட்டேன். நைட்டான போதை போட்டு நேத்து ஒருத்தன் வந்தான், இன்னைக்கு ஒருத்தன். சரி சொல்லு. இல்ல இல்லண்ணா, நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்றேன். ஹலோ கேக்குதாண்ணா? சொல்லு தம்பி, சொல்லு. கேட்டுட்டுதான் இருக்க, சொல்லு. நாங்க கஷ்டப்படலன்னா ஏன்னா வந்து புலம்பு கஷ்டப்படுறது இல்லைனால. நேற்று யாரோ புலம்புனாங்கன்றீங்க, அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அவனுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். இதுல புரியல எனக்கு. என் பேர் வசந்த்ண்ணா, நீங்க பேர் சொல்லி. வசந்த் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். வசந்த் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். நீ படிச்சு முடிச்சிருக்கியா? உனக்கு என்ன 25 வயசு இருக்குமா? 25குள்ளதான் இருக்கும். ஓகேவா? எல்லாருக்கும் 20ல இருந்து 35 வருஷம் கஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் பழையும் கஷ்டமும் சரியா 15,000 ரூபாய் சம்பளம் என்ன பண்ண முடியும்? அதுவே கிடைக்காத மொழி பேர் இருக்கான். இப்ப இங்க பாரு, நான் அந்த வயசுல வேலையே இல்லாம இருந்தேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் எத்தனை நாள் போன விருப்பம் கொலை பண்ணி அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். வேலையே இல்லாதவன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் எவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இங்க இருந்தாங்க. நீங்க மட்டும் இல்லையா? நீ பார்த்ததே இல்லையா? அதெல்லாம் இருக்காங்க. தெரியும்னா வில்லேஜ் சைடுல எவ்வளவு செலவாகும், சிட்டி சைடுல இருந்தா எவ்வளவு செலவாகும் எனக்கு நல்லா செலவெல்லாம் அதிகமா தான் ஆகும், இல்லன்னு சொல்லல. சரியா? அதெல்லாம் இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாருக்கும். வசந்த் நீங்க சென்னையில தானே இருக்கீங்க வசந்த்? நீங்க இப்ப வந்து இந்த சிஏஏ இது மாதிரி இன்டர்னல் ஆடிட்டிங் ஏதாவது படிங்க வசந்த். அக்கௌண்ட்ஸ் இருக்கனால ஈஸியா ஜாப் கிடைச்சிடும். நல்ல இதா இருக்கு. இந்த காலத்துல படிச்சு முடிச்சுட்டு ப்ரோ வேலைக்கு போறது என்ன ப்ரோ தாண்டிச்சு. நான் இன்னும் எந்த காலத்துல படிச்சு முடிக்க முடியும்? இல்ல ப்ரோ, அக்கவுண்ட்ஸே ஃபுல்லா ஆட்டோமேஷனா வந்துட்டு இருக்கு ப்ரோ எல்லா இடத்துலயுமே. அதனாலதான் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன் ப்ரோ. இன்னைக்கு கூட போயிட்டு வந்தேன். அது பார்ட் டைமா எடுக்கிறேன். எல்லா இடத்துலயும் வந்து இருக்கும், பொறுமையா ட்ரை பண்ணுங்க. எனக்கு இப்ப எனக்கு மோடி நிஜமாவே பர்சனலா ரொம்ப பிடிக்கும். எதுக்கு தெரியுமா? பிரச்சனைக்கு மோடி உங்க பக்கத்து என்ன பேசுறாங்க அது மாதிரிதான். ஆப்போனன்ட் என்ன பேசுறாங்க அந்த சைட்ல நல்லா பேசுறாங்க, என்னென்ன பேசுறாங்க அது தப்பு இல்லையே ப்ரோ. இந்த ஆட்சி வந்தா நான் டிஎம்கே பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இவங்க எந்த அளவுக்கு தற்கொலைன்ட்டு டிஎம்கே மட்டும் ஒரே ஒரு வாட்டி சொல்லிட்டேன். நான் டிஎம்கே உனக்கு பிரச்சனை சரியா? அரசியல் கிடையாது சரியா? எந்த அரசியல்வாதம் வந்தாலும் ஏன் நீ வந்து உன் பிரச்சனையை தூக்கிட்டு போய் மோடி மேலேயும் ஸ்டாலின் மேலேயும் திமுக மேலேயும் பிஜேபி மேலேயும் இப்ப நாளைக்கு எடப்பாடி செய்ய மாட்டாருன்னா உனக்கு வேலை கிடைச்சுமா? அப்படிலாம் கிடையாது. உன் பிரச்சனை என்ன அதை நீ யோசிச்சு அதுக்காக வேலை பாரு. சும்மா அவன் தான் அவரு அதெல்லாம் கிடையாது.
அவங்க அவங்க ஆட்சி எப்படி நடக்குதுன்ட்டு. ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ்ண்ணா. கார்த்தி ப்ரோ, ஹலோ சொல்லு 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 சொல்லு. கார்த்தி bro, அவங்க நிவாரணம் கொடுத்தாங்க ப்ரோ. இப்போ லேட்டஸ்டா இப்போ இந்த மழை பாதிக்கப்பட்டதுன்னு கொடுத்தாங்க. அவங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தாங்க நீங்க கரெக்டா அது நோட் பண்ணிட்டு வந்தா வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க. அது அவங்க கரெக்டா கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஓகேன்ற. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்கன்னு யாருன்னா ரிப்போர்ட் வச்சிருந்தாங்கன்னா கேட்டு. என்ன சொல்ல வர சொல்லு. நீங்க கரெக்டா அது யாருகிட்ட இருக்குதுன்றது நீங்க ஒரு செகண்ட் கேளுங்களேன். இப்ப அவங்க என்ன எந்த தம்பி, அளவுக்கு இப்ப என்ன பிரச்சனை சொல்லு. அவன் கொடுத்தாலே 2000 தானே கொடுக்குறான். அந்த 2000 நிவாரணமா உனக்கு 2 நாள் சோத்துக்கு ஆகுமா அது? 2000 கூடன்றது பெரிய விஷயம் தானே bro. டேய், யாருக்குமே பெரிய 2000 விஷயம். கொடுத்தா எத்தனை நாளே அவரை வச்சு ஓட்டுவ? என்னைய ஏதோ ஒரு பிரச்சனையை பேசிட்டு இருக்க நீ. இருங்க 2 நாள் என் வீட்டுல தண்ணி நின்னுது சென்னையில. அப்போ நான் எங்க போறது? ம். என் வீட்டுல நின்னது திருவண்ணாமலையில. அங்க தரவேலை அங்கேயும் எங்க ஃபேமிலி இருக்கிறாங்க. அங்க ஒரு 10 பேர்கிட்ட பாதிக்கப்பட்டாங்க எங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்கள. அப்ப இதெல்லாம் அந்த அளவுக்கு தான் ப்ரோ. அந்த அளவுக்கு தான் என்ன இவங்க என்ன என்ன அந்த அளவுக்கு தான் ப்ரோ. என்ன அந்த அளவுக்கு? ஏன் எல்லாமே உன் வீடு மட்டுமா தண்ணி வந்துச்சு? 100 வீடு வரும், 1000 வீட்டுக்கு வரும், எல்லா அந்த ஏரியாவுக்கும் மூணு வரும், எல்லாருக்கும் 4 பிரச்சனை வரும். இது மட்டும் கணக்கு வச்சு உன் கொடுக்குறாங்களே பிரச்சனையே அதுதான் பேசிட்டு இருக்கோம். உனக்கு புரியுதுன்றேன். என்ன தீர்வு? இப்போ உனக்கு 10,000 கொடுத்துட்டா உன் பிரச்சனை தீர்ந்துருமா? அது ஒரு மாசம் அதில் பண்ணுவ. அடுத்த மாசம் என்ன பண்ணுவ? அடுத்த மாசம் மழை வராது, வெயில் நான் அடிக்கும், அதுக்கு என்ன அதை பண்ணுவ? கொடுக்காதீங்கன்றேன். அது ஏன் கொடுத்து இதை மட்டும் கொடுத்துட்டு அதை கூட கொடுத்துட்டு ஏன் வேஸ்ட் இல்ல தம்பி, பண்றீங்க? நீங்க உங்களை எல்லாம் மாதிரி கொள்ளடிக்கிறீங்க, கொள்ள அடிச்சுட்டு இல்ல போயிடுங்க. தம்பி, இல்ல தம்பி, உங்க மாதிரி விரக்தியில இருக்கவங்கள தான் ஒருத்தன் பேசி ஏமாத்தி 30 லட்சம் ஓட்ட வாங்கிட்டு ஒரு குரூப் தெரியுது. ஓகேவா? இந்த மாதிரி. ஆனா இது வந்து வரதான் செய்யும். அது எனக்குமே இருந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்குமே 20 வயசுல இருந்து ஒரு 10 வருஷம் 30 வயசு வரைக்குமே அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. நானுமே இப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு திட்டிட்டு அதெல்லாம் இருக்கதான் செய்யும். எல்லாருக்கும் அதெல்லாம் கடந்து தான் வருவாங்க. ஆனா அதுல சத்தியமா இருந்து எப்படி நீ அடுத்த விஷயத்துக்கு போலாம்னு யோசிக்காம நீ அவனை திட்டி இவனை திட்டினா என்னது? உனக்கு எதாவது மாறப்போதா அதுல? நீ கூட பாக்குறேன். நான் இந்த 1 மந்த் நவம்பர்ல இருந்து இந்த டிசம்பருக்குள்ள இவங்க எவ்வளவு ஊழல் பண்றாங்கன்றது என் கண் எதிரிலே தெரியுது. ஆனா அது கேக்குறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன உன் பிரச்சனை பண்றது? நீ பாரு. உன் பிரச்சனை நீ இதுல பாரு. சொன்னா கேட்டாங்கன்னா காதுல விட்டா சரி கொஞ்ச நேரம் சோர்னா வரேன்னு பாக்குறேன். வர மாட்டேங்குது. அது உனக்கு தானே வரணும். நான் கேக்குறதுக்கு அவங்களுக்கு வரணும்ல ப்ரோ. அவனுக்கு ஏன் இல்ல வரணும்? வசந்த் அவங்களுக்கு வந்து என்ன வசம் வரப்போகுது? நம்மளுக்கு என்ன வசம்? நீங்க வந்து ஒரு 8 கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டுல வசந்த் நம்ம மேல முன்னிட்டு வரணும் வசந்த். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய. அப்படி பார்த்தாலும் சென்னையில தானே ப்ரோ. இல்ல வசந்த், ஒரு இன்டர்வியூ போறீங்க, அது இதுக்கு நம்மளுக்கு அது செட் ஆகணும். அதுக்கு அவன் என்ன கேட்கறானோ அதுக்கேற்ற நம்ம தகுதி பண்ணிட்டு போகணும். அதை கண்டுக்க மாட்டீங்களா? ஸ்பீக்கர்ல தமிழ்ல இருக்கான், ஐடில ஒர்க் பண்றானா, அவன் படிச்சுட்டு போயிருப்பான். முன்னாடி எல்லாம் பிஇ படிச்சாவே போதும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் 5 வருஷம் முன்னாடி அது ஒண்ணு படிச்சுட்டு வான்னு சொல்லுவான். இப்ப வந்து ஏஐ படிங்கன்னு சொல்லுவான். கடைசியில இப்ப வந்து அது மாறிட்டே இருக்கும் வசந்த். இதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறணும் வசந்த். அந்த காலத்துல சினிமாவே டெக்னாலஜி எல்லாமே அப்படி போயிருச்சு வசந்த். அப்ப வந்து நம்ம படிப்புன்னு இல்ல, கத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம ஆளுங்களுக்கிட்ட ஏன் உலகத்துல வந்து இந்தியன் இல்ல ஒரே ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. இந்தியன்ஸ் ஏன் வந்து உலகத்துல வந்து பெருசா எல்லாருமே எதிர்பார்க்கறாங்கன்னா, இவன் கல்ஃப் எல்லாருமே இந்தியன்ஸ் வந்து ஃபாஸ்ட் கேப்பபிள், டக்குன்னு கத்துப்பாங்க. நம்மளுக்கு டிஃபால்ட்டே நம்மளுக்கு அந்த திறமை இருக்கு. சொன்னாலும் ஈஸியா படிச்சுதான் கத்துக்கணும்ல. ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு அதுல கத்துக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப லேட்டஸ்டா அந்த சர்வேர் வந்ததுனால சொல்றீங்களா? இது கட்சி சார்ந்து பேசுறாங்க, கட்சி சார்ந்து பேசவே இல்லைங்க. நான் ஜெனரலா உங்களே சொல்றாங்க. இப்ப வந்தது ப்ரோ லேட்டஸ்டா அந்த சர்வே. இந்தியாலதான் முதல்ல கத்துக்கிறாங்க. ரியாலிட்டியா தாங்க. எங்க போனாலுமே இந்தியன்ஸ் வந்து ஈஸியா வந்து அப்டாப்ட் பண்ணிட்டு கத்துக்கிட்டு போயிருவாங்க. அந்தந்த இது எல்லாருமே படிக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியுதா? அதுதான் சொல்லுவோம். இல்ல ப்ரோ, ரொம்ப கொள்ளடிக்கிறாங்க ப்ரோ. மனசே கேட்கல. சரி ப்ரோ, இப்ப கொள்ளடிக்கிறாங்க, இது என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. அவங்க கிட்ட நீங்க பேசுறீங்க, இப்ப அவங்க வந்து அதெல்லாம் உங்க லைஃப் என்ன ப்ரோ மாறப்போகுது? அதை யோசிக்கீங்க. அதெல்லாம் அவ்வளவுதான், அதான் ஃபேக்ட். மோசமா போகுது ப்ரோ. சரி இல்ல சரி வந்து இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் இருங்க. உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கறீங்க? கவர்மெண்ட் ஜாப் தரணும் எதிர்பார்க்கறீங்களா, இல்ல பிரைவேட் ஜாப்? ஒரே நிமிஷம். அவன் நல்லா படிக்கிற பையன், அவன் வேற டிகிரி போடணும்னு நினைக்கிறான். அவனால அது போட கூட முடியல. அவனுக்கு நல்லா படிக்கிறவங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தன்
யாரோ ஒருத்தர் அது மாதிரி சொல்லிக்கலாமா? ஒருத்தவங்க நல்லா படிக்கிறவங்க. வேற ஏதோ ஒரு நல்ல டிகிரி தான் போடலான்னு இருந்தான். சரி. அவனுக்கு அதுக்கு மேல படிக்க முடியல. அவன் வீட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு எப்படி கேட்கணும் எதுவுமே தெரியல. அவனுக்கு கைட் பண்றதுக்கு கவர்மெண்ட் தானே ப்ரோ இருக்கணும். எதனா ஒரு மூலியமா எதனா ஒண்ணு பண்ணி தானே பண்ணணும். அவ்வளவுதான். அவன் அப்படியே விட்டான். அவன் நல்லா படிக்கிற பையன். எனக்கு தெரிஞ்சு அவன் நார்த் சைட்லயே ஃபர்ஸ்டா கூட வரலாம். அந்த மாதிரி படிக்கிற பையன். அவன் அவன் சொமாட்டோ வேலை செய்யறப்ப எனக்கு அதெல்லாம் நான் அந்த அளவுக்கு கூட படிக்க மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும். அவன் படிக்கிற பையன். அவனே சொமாட்டோல வேலை செய்யறப்ப எனக்கு அது ஒரு பார்க்கும் போதே நம்மளாம் இப்ப ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கே நம்ம ஒண்ணுமே இல்ல அவங்கள விட்டுருங்க. நல்லா படிக்கிறமே ஒருத்தர் ஃபெயில் ஆனாதே யோசிக்கிறீங்க. எவ்வளவு பேரு வந்து இப்ப நல்லா படிக்கிறதா எவ்வளவு கட்டளைகள் இருக்கு. எவ்வளவு கவர்மெண்ட் சார்ந்து இல்லாத பல எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கார்த்தி தனிப்பட்டு கேட்டு பாருங்க. அவனே சொல்லுவாங்க. எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நல்ல மார்க் எடுத்தவன் நல்லா கஷ்டப்படுவீங்க எல்லாரும் மேல போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு பேசுற வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களே இந்த வருஷம் எல்லாம் நீட் கிளியர் பண்ணலையா? அப்ப வந்து நம்ம வந்து பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து அவங்கள வந்து கவர்மெண்ட்டை குறை சொல்லியோ படிக்கிறவங்க எல்லாரும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. இது போயிட்டே இருக்கும் அந்த டாபிக். ப்ரோ நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க போல. சரி ஓகே. இல்ல சப்போர்ட் எங்க பேசுறேன். நான் ஃபேக்ட் தாங்க பேசுறேன். நீங்க சொல்றீங்க யாரோ நல்லா படிக்கிறவன் நல்லா பண்றவன் அவன் ஃபீல் பண்றான் அவனை பண்ணலாம். ஏங்க நல்லா இது போட்டி இருக்கிற நாடுங்க தமிழ்நாடுங்க. அதாவது இந்தியா லெவல்ல பார்க்கும்போது இன்னும் போட்டிங்க. தமிழ்நாட்டுல அவ்வளவு போட்டி இருங்க. ஒரு சென்னையில ஒரு இன்டர்வியூ போகும்போது அத்தனை பேர் வருவாங்க. போட்டி வச்சா ப்ரோ இங்க எல்லாருமே நடத்துறது. ஒரு பிரைவேட் கம்பெனி போனா அங்க என்ன அவங்க என்ன பார்ப்பாங்க? ஒரு 10 பேர் 15 பேர் இன்டர்வியூ போறாங்க. உங்களை கேளுங்க, நீங்க இன்டர்வியூ அக்கௌண்டன்ட் தானே ஒர்க் பண்றீங்க. 10 பேரை மட்டும் தானே ப்ரோ எடுப்பாங்க ஐடில எதுலயுமே. ஏங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு அவங்கவுங்க போய் தான் நாங்க வர வழி இல்லை. இதுக்கு வந்து கட்சி சார்பா அவன் கொள்ள அடிக்கிறான் இவன் கொள்ள அடிக்கிறான் நடிகர் எவ்வளவு சம்பளம் வாங்குறான் அப்படியே நம்ம பேசிட்டு இருக்க முடியுமா? ஒண்ணுமே வரப்போறது இல்லை. நம்ம என்ன பண்றோமோ அதுதான். 10 பேர் எடுத்தா போதுமா ப்ரோ? தமிழ்நாட்டுல எந்த டிபார்ட்மெண்ட்ல 10 பேர் எடுக்கிறது இல்ல வந்தோன்னா விஜய் ஃபேன் நினைச்சிட்டு அவனை கலாய்க்கலாம். வந்து அஜித் பண்ணவன அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா நீ? ஜெனரல் ஃபேக்ட். சண்டை மூட்டி வர்றீங்க கார்த்தியனா. இந்த வசந்த் இவன் அப்படித்தான். ரொம்ப கஷ்டம் இருக்குண்ணா. அதனால உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன். எல்லாருக்குமே இருக்கதான். கஷ்டமே இல்லாம பறக்க முடியுமான்னு? கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் கஷ்டம் தான் இருக்கும். எல்லாரும் கஷ்டத்தை தான் இருக்கும். உங்க மேல இது இருக்கு இல்லையா? உங்க மேல ரொம்ப நீங்க எனக்கு எவ்வளவோ கலாய்ச்சிங்க. இப்போ என்ன கலாய்ச்சா உன்னை எது கலாய்க்கல தம்பி. கஷ்டம் இல்லாத வாழ்க்கையே இருக்காது. எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம அதுல இருந்து அடுத்தடுத்த வேலைன்னு பாத்துட்டு வரணும். அவ்வளவுதான். எவ்வளவு வருஷமா உங்களை நான் பார்த்துன்னு தானே இருக்கிறேன். எவ்வளவு வாடி பார்த்து. எவ்வளவு வருஷமா பார்த்திருக்க? எவ்வளவு வருஷமா பார்த்திருப்ப? எவ்வளவு கரெக்டா பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எவ்வளவு வருஷமா பார்த்திருக்க? நீ எவ்வளவு வருஷமா பார்த்திருக்க? என்ன சொல்லு. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷமா தொடர்ந்து பார்த்தேன். 2-3 இதுல பாக்க எனக்கு 33 வயசு. என்ன 3 வருஷம் நீ பாத்திருக்க. அப்ப 30 வருஷம் நான் எப்படி இருந்தா நீ பாத்திருக்கியா? நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அப்புறம் தான் உழைச்சு வந்து. அப்புறம் என்ன சும்மா என்னமோ ப்ரொடியூசரா இருந்தீங்க எல்லாமே. உங்க பர்த்டே தானா இப்பதானே எல்லாருக்குமே இந்த வயசுல கஷ்டம் இருக்கும் தம்பி. நான் உன் வயசுல நானுமே சென்னையில பிறந்து சென்னையில இருக்கேன். உனக்கு சென்னையில போய் தங்கறதுக்கு வீடாவது இருக்கு. நான் சென்னை வந்த புதுசுல தங்கறதுக்கு வீடு இருக்காது. நான் டைரக்டர் ஆகணும்னு பெரிய கனவு. அது கார்த்தி தான் பிடிக்கும். அவரு ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா நான் இப்போ கூட எவ்வளவு கதை இருக்குதுண்ணா. இப்ப நான் காட்டுறேன். இந்த பேக்ரவுண்ட்ல ஒருத்தங்க பல படிக்கிறான். அதெல்லாம் சினிமா டிக்கெட் இப்ப நீ இவ்வளவு நேரம் சொன்னது ஒரு ஸ்கிரிப்டா? இந்த ஒருத்தன் கஷ்டப்படலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படியெல்லாம் படம் எடுக்க பண்ணல. கார்த்தி நடிச்ச இங்க பாரு வசந்த், கார்த்தி சொன்னா கிரவுட் ஃபண்டிங்ல இன்வெஸ்டர்ஸ் பண்றதுக்கு ரெடி.
கார்த்தி சொல்லுங்க ஊர்பட்ட பேரு இங்கிலாந்துல இருந்து யூஎஸ்ல இருந்து எல்லாம் இறக்கிறோம். அப்படியெல்லாம் இல்ல, ஆசாதுன்ட்டு தான் சொன்னேன் அவர்கிட்ட, வேற ஒண்ணுமே இல்லைங்க கிரௌட் ஃபண்டிங் தப்பு இல்லைங்க, பரிதாபங்கள்லாம் கிரௌட் ஃபண்டிங் பண்றாங்க, அது மாதிரி தான், தப்பு இல்ல. நல்லா நல்ல ஸ்கெட்சா கதையோட கார்த்தி வந்தா யாரா இருந்தாலும் ஓகே தான் சொல்லுவாங்க. அது வேணானே யாருமே சொல்லி அனுப்ப போறது இல்ல. கரெக்டா கார்த்தி ப்ரோ? ப்ரோ உங்க படத்துல பிரசாந்த் ப்ரோவுக்குலாம் ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ரோ. உங்க அண்ணனுக்கு படம் ஊட்டின்னு போறதுக்கா? என்ன ப்ரோ அவர் நடிக்கணும்னா ஊத்தி தான் போகுமா? என்ன ப்ரோ அவர் இல்ல, ஹேக்கரா ஒரு இல்ல, படம் கூட நடிச்சாரு, ஏதோ நல்லா தானே பிரச்சனையே ஓடிச்சு. பார்த்து பண்ணுவாரு. ஆனா ஆக்டிங் வராது ப்ரோ இல்லைன்னா அவருக்கு, ஆக்டிங் வராது அவருக்கு. தம்பி இவரு சந்தானம் அப்படியே படம் வந்தது அப்படி அப்பயே இல்ல, நான் பார்த்தேன். உனக்கு அப்படியே உண்மையிலே படம் எடுக்கணும்னு ஆசை இருந்தா கூட அதுக்கான வேலையை பாக்குறது விட்டுட்டு சும்மா இந்த மாதிரி புலம்பிட்டு இருந்தேன்னா நீ எதுக்குமே உங்களெல்லாம் லாய்க்கெல்லாம் பார்த்துட்டா போயிடும் பாத்துக்க. இன்னும் கத்துக்கிறேன். உண்மையா உங்களை பார்த்து தான் கத்துக்கிறேன். உன்னி கத்துக்கிறதுல வேணாம் சரியா. அது உண்மையிலே உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, உங்க ஏரியால இருந்தா ரஞ்சித் வந்திருக்காரு சரியா. ரஞ்சித் வந்து இத்தனை படங்கள் எடுத்திருக்காரு, அவர் இத்தனை டேரக்டர் உருவாக்குறாரு. அந்த மாதிரி நீ ஏதாவது வந்து முயற்சி பண்ணி, அவர் ரஞ்சித் வந்து அவர் ரஞ்சித்துமே சும்மா வரல, அவர் வெங்கட் பிரபுட்ட ஒர்க் பண்ணிட்டு வராரு. அந்த மாதிரி அந்த முயற்சி நீ எடு. அதை விட்டுட்டு சும்மா வந்து எனக்கு வேலை கிடைக்கல, மோடி சரியில்லை, ஸ்டாலின் சரியில்லை, இங்க ஒரு சேகர் பாபு சரியில்லை, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. அது சம்பந்தமா வேலை பாக்குறது, அது சம்பந்தமா கத்துக்கிறது. பேசவே இல்லையே அவன். நான் சேர்த்துக்குவேன் என் கூட, உனக்கு என்னையா பிரச்சனை? பக்கா ஸ்கிரிப்டோட வந்து உங்களை பாக்குறேன். என்னையே பாக்குற படம் எடுக்கிற உடம்பு பாரு, நான் என்ன பண்ண. அதனால உங்க ரஞ்சித் எல்லாம் வந்து இவ்வளவு டேரக்டர் உருவாக்குறாரு, ரஞ்சித் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, அந்த மாதிரி நீ வேலை செய்யறத பாரு முதல்ல. ஏன் சும்மா அடுத்தவங்க குறை சொல்லிட்டே இருக்கு? ப்ரோ படம் பார்த்தா ஸ்கில் ஆட்டோமேட்டிக்கா வரும் தான். படம் பார்த்தா ஸ்கில் வரும் எவன் சொன்னா? எனக்கு புரியல. இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் பாக்குற, வில்லேஜ் குக்கிங் சேனல்னு ஒரு சேனல் இருக்கு, அதுல சமைக்கிறானுங்க. அதை பார்த்தா உனக்கு சமைக்கிற ஸ்கில் வந்துருமா? பூமி மாதிரி கல்லுப்பு மங்களகரம் மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நானும் மஞ்சள் அடிச்சு போட்டா வந்துருமா? நாட்டுல சுத்தமான நல்லெண்ணெய். எனக்கு புரியல, எனக்கு அது வந்துருமா என்ன? நானும் தான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன ஏங்க, முதல்ல சட்டி வச்சுக்கணும், அப்புறம் எண்ணெயை ஊற்றணும், அப்புறம் வெங்காயத்தை போடணும், தக்காளி போடணும். இது என்ன? ஓ அவ்வளவுதானே, அது பண்றத நானும் பார்த்துட்டு இருக்கேன், நானும் 100 வீடியோ பார்த்துருக்கேன், அப்படின்னு பண்ணிடலாமா நம்ம? இப்போ அதுக்கு ஒரு ஸ்கில்லே கிடையாதா? படம் பார்த்துட்டு எனக்கு ஸ்கில் வந்து ரொம்ப ஏன் வேலை அது கிடையாது. இல்ல எனக்கு புரியல, அந்த ஸ்கில் எப்படி வரும்? படம் பார்த்தாலே உனக்கு ஒரு ஸ்கில் வந்துருமா? படம் பார்த்தாலே நடிக்க வந்துடும் உங்களுக்கு எல்லாம், படம் பார்த்தாலே டைரக்ஷன் பண்ண வந்துடும். எப்படி வரும் அதெல்லாம்? ஆசைதான் வரும், வேற என்ன வரும்? ஆசைதான் வரும். இந்த ஆசையை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்க எல்லாரும். அஜித் ஃபேன்ன்றதோட சினிமா லவர்ன்றது தான் எனக்கு ரொம்ப பெருமை. அது என்ன பண்றது? அது எல்லாருமே தான். இப்போ ஒரு பொண்ணு அழகா இருக்குன்னா பார்த்து எல்லாரும் லவ் பண்ணதான் செய்வாங்க. யார் அந்த பொண்ணு யார் லவ் பண்ணதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நான் சினிமா லவர். நீ சினிமாவை லவ் பண்ற, சினிமாவை லவ் பண்றதுக்கு நீ அதாவது வேலை பார்க்கணும்ல. சும்மா நானும் பார்த்து லவ் பண்ணணும் உட்காந்துட்டு இருந்தேன். கரெக்ட் ப்ரோ. ஆனா எனக்கு அது எப்படி பிடிச்சி போனன்றது மட்டும் தான் தெரியல ப்ரோ. அதுதானே வேலை. அப்புறம் அதுவுமே தெரியாதுன்னா எதுவுமே பண்ண முடியாதா? நான் படம் மட்டும் பாப்பேன் ப்ரோ, படம் எடுத்துருவேன்னா எப்படி முடியாது ப்ரோ? அந்த டைம்ல இப்படி இல்ல ப்ரோ சிஸ்டம்லாம். எந்த டைம்ல எப்படி? அந்த காலத்துல இப்படி எல்லாம் இல்ல ப்ரோ. எப்படி எல்லாம் இல்ல, ஒர்க் பண்ணிட்டு தான் வரணும்ன்றது. இது யார்கிட்டனா ஒர்க் பண்ணிட்டு தான் வரணும் டைரக்ஷன் பண்றதுக்கு அப்படின்றது. அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு, இப்பதான் இல்லை. அப்படி இருந்தாலுமே வேலையே தெரியாம எப்படி தம்பி உன்னை நம்பி காசு போடுவாங்க? யாரு எடுப்பாங்க? சும்மா ஏதோ காமெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள்கிட்ட பவுண்ட் ரெடியா இருக்கா ப்ரோ? ஏன் ஏதோ ப்ரொடியூஸ் பண்ண போறியா? இல்ல அப்புறம் என்ன சும்மாரியா? அவனே ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கான், நீ வந்து பவுண்ட் ரெடியா இருக்கான், இந்த ராமச்சந்திரன் மாதிரி. கார்த்தி ப்ரோட டிப்ஸ் கேட்கணும்னு நினைச்சேன். பவுண்ட் எல்லாம் இப்ப ஆன்லைன்ல போட்டீங்கனாலே வந்துடும். பவுண்ட் ஸ்கிரிப்ட்னு சொல்ல ஆன்லைன்ல போட, ஏஐ வந்த காலத்துல, சாட் ஜிபிடி வந்த காலத்துல போட்டினா அதுவே வந்துட போகுது. இதெல்லாம் ஒரு மேட்ரா? 2 படத்துல இருந்து ஒரு 7 படத்தை பார்த்தா அதுல இருந்து 2 சீனை சுத்தி அது ஆன்லைன்ல குடிச்சினா அதுவே பவுண்ட் கிரியேட். இதெல்லாம் ஒரு மேட்ரா? உனக்கு வேலை தெரியாம தெரியாதா? அது இருக்கணும்ல.
சும்மா அதை விட்டுட்டு என்கிட்ட கதை இருக்கு நான் அப்புறம் எடுக்கிறேன். ஏதாவது கோமாளித்தனமா வேலை பார்த்துருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா வரணும் ப்ரோ. புதுசா தெரியணும் அப்படிதான் நான் எதிர்பார்க்க வாய்ப்பு கிடைக்கும். நான் எப்படி அது ஏற்படுத்திக்கணும்னு எனக்கு தெரியல. தெரியாது தெரியல தெரியவானா விட்டுரு, ஃப்ரீயா விடு, ரிஸ்க் எடுக்கலாம். ஏதோ ஒன்று ஓடிடுறோம் ப்ரோ. ப்ரோ என்ன நான் ப்ரொடியூசர் தேடினே இருக்கேன் தப்பா நினைக்காதீங்க. ஆனா அது சொன்னதை ஒண்ணா உண்மை. அதெல்லாம் நான் தப்பா நினைக்க மாட்டேன். ஆனா என்ன வந்து தென்ன பத்தியா அதுதான் தப்பா நினைப்பேன். நான் வந்து வாடகை கொடுக்க அடுத்த மாசம் வாடகைக்கு என்ன பண்ணு யோசிச்சுட்டு இருக்க ஆளு. நீ வந்து ப்ரொடியூசர் நம்பி வந்து பேசிட்டு இருக்க பாரு. இவ்வளவு அப்பாவியா நான் இருக்கு. ப்ரொடியூசர், நீங்க ப்ரொடியூசர்னு சொல்லல ப்ரோ. நான் தெரியும் ப்ரோ, இப்படியெல்லாம் நான் சொல்லல. உங்களுக்கு எல்லா இடத்துலயும் கான்டாக்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த ராபின்சன் மாதிரி இருக்கத்தானே ஆளுங்க ஏதோ ஒண்ணு பருப்பு விட்டு போவானுங்க. அதுக்கு என்ன இருக்கு இப்ப இதுல என்ன இது என்ன கொடுமையா இருக்கு. உங்களே உக்காந்து அவங்க எல்லாம் குறை சொல்றாங்க ப்ரோ, அது எனக்கு தெரியும் ப்ரோ. ரிவ்யூ பண்றவங்களே குறை சொல்றாங்க. ப்ரோ உங்க பாருங்க இந்த ரிவ்யூன்றது எப்படி? ரிவ்யூன்றது அவன் ஒப்பீனியன், அவ்வளவுதான். அவனோட வியூ தான் ரிவ்யூ, அவ்வளவுதான். அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சொல்றான். அதுதான் ஃபர்ஸ்ட் நாள் சொல்லணும், செகண்ட் நாள் சொல்லணும், அதெல்லாம் கிடையாது. எப்ப வேணாலும் சொல்லு, படம் ரிலீஸுக்கு முன்னாடி கூட சொல்லு. யாரும் ஃபர்ஸ்ட் நாள் சொல்றதுன்றது அவங்கவுங்க உரிமை, அது சொல்லியே ஆகணும். இதுல உரிமை வேற வந்துருச்சா? அடுத்து நீங்க எந்த ஒரு என்ன கேட்பீங்களா ரிவ்யூல? இல்ல ப்ரோ சொல்றேன் ப்ரோ, கங்குவாவெல்லாம் நான் தாக்கல ப்ரோ, சொல்றேன் உங்களுக்கு பொதுவா சொல்றேன். ஒரு படம் வந்தா எல்லாரும் பார்த்துட்டு ஒப்பீனியன் சொல்லதாங்க செய்வாங்க. சும்மா இவனுக்கு தேவையில்லாம ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பானுங்க, வேற வேலை இல்லாம. இல்ல கங்குவா 1 பில்லியன் அடிச்சிருக்காங்க அமேசான். தெரியல ப்ரோ, நம்பர்ஸ்லாம் தெரியாது. பாத்தீங்களா? தெரியலையே, நான் பார்க்கல. இது யார் போட்டிருக்காங்க? அமேசான்ல போட்டிருக்காங்களா? தெரியல, கவனிக்கல. இப்போ வந்து 1 நல்ல பில்லியன் விஷயம் எவ்வளோ? தான் 1 ப்ரோ. பில்லியன்ல எவ்வளோ? அது அப்படியே பாதியா வந்துட்டு மினிட்ஸ் 1 மில்லியன் மினிட்ஸ். 1 பில்லியன் 10 கோடியா? மில்லியன் தானே. 10 கோடி பேர் இந்த படத்தையே பாக்குறாங்கன்னா அப்ப நல்லா இருந்தா எப்படி பார்ப்பாங்க? 100 கோடி ப்ரோ. 1 பில்லியன் 1 பில்லியன் 100 கோடியா? 100 கோடி மினிட்ஸ். இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது மட்டும் கொஞ்சம் அந்த படத்துல என்ன மிஸ்டேக் ப்ரோ? எனக்கு அப்படி எதுவுமே அவ்வளவு பெருசா தெரியல. சீன்ஸ் பழசா இருந்ததா, எதனால அந்த படம் தப்பாச்சு அது மட்டும் சொல்லுங்க. தேவி கங்குவா கேக்குறியா? உங்க ஒப்பீனியன், உங்க ரிவ்யூவாவே சொல்லுங்க. கங்குவா தானே கேக்குற? அதுல எது தப்பா? இல்ல நீங்க நார்மலா எதனா ஒண்ணு சொல்லுங்க. அது எதனால அந்த படம் தப்பாயிடுச்சு? அந்த படம் டெக்னிக்கலா சொதப்பல் தான். சவுண்டு இந்த விஷயத்தெல்லாம் சொதப்பல் ஆனதுனால எக்ஸ்பீரியன்ஸே கெட்டு போச்சு. எமோஷன் கனெக்டே இல்லை அந்த படத்துல சுத்தமா. ஆனா சீன்ஸா நல்லா இருந்தது தானே படம். ஒரு சில சீன்ஸ் மட்டும் தானே நல்லா இருந்தது. தெரியல ப்ரோ. நீங்க ஒருத்தர் நல்லா ஒரு இருந்தது. இல்ல அந்த படம் எனக்கு எதுல மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு எனக்கே டவுட்டா இருக்கு ப்ரோ. எனக்கும் ஒரு மாதிரி படம் பிடிக்கல. ஆனா அது எனக்கே டவுட்டா இருக்கு. நானும் படம் பார்த்துருக்கிறேன். நான் தியேட்டர்லயே பார்த்தேன், ஃபர்ஸ்ட் நாள் நைட் ஷோவே பார்த்தேன். அந்த படம் எதுல சொதப்பிச்சுன்னு எனக்கு தெரியல. இத்தனைக்கும் நான் சூர்யா ஃபேன் கூட கிடையாது. எனக்கு டவுட், அது அப்பதுல இருந்தே இருக்கு, ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. எல்லாம் ட்ரோல் பண்றாங்க, இது பண்றாங்க, ஆனா எனக்கு எதுல அந்த படம் சொதப்பிச்சுன்றது ஒரு டவுட்டா இருக்கு. சரியா இருக்கு. முடிச்சுக்கலாமா? மணி 1:50. டூஜி சரி சொல்லுங்க. டூஜி அஜி நாளைக்கு முக்கியமான பில் பாஸ் ஆகுது போல.
அது எப்படி பாஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் அந்த மம்தா பானர்ஜி அவங்கெல்லாம் ஆப்சென்ட் ஆகுறாங்க போல இருக்கு. நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்கல்ல, அவங்கெல்லாம் ஆப்சென்ட் ஆயிடுவாங்க. தெரியலங்க. அதுதான் மர்மமாகவே இருக்கு. ஏன்னா அவங்க 2/3 இருக்கணும். அப்போ கிட்டத்தட்ட 360 திமுக காங்கிரஸ் மட்டும் அப்போஸ் பண்ணோம். 360 ஓட்டு இருக்கணும். 360 ஓட்டு இல்லை, 293 இண்டிபெண்ட் ஒரு 10 பேர், அப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு 4, 307 308 அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்கும். ஒரு 40-50 கம்மியாக இருக்கு. இவங்க நாளைக்கு எப்படி பாஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பார்ப்போம். இங்க மட்டும் இல்லைங்க, ராஜ்யசபாலே எல்லாம் இருக்கு. அதுதான் அது ஏதாவது பேசி வச்சு பண்றாங்கன்னா தெரியல. எனக்கு வந்து ஒருவேளை சொல்ல முடியாது. காங்கிரஸே ஆப்ஷன் ஆயிடும். ஏன்னா காங்கிரஸ் தான் இது பெரிய பெனிஃபிட் தான். பெனிஃபிட் ஆமா, காங்கிரஸுக்கும் மெயின் பெனிஃபிட் தான், சொல்ல முடியாது. பட் ஆனா இது உடனே வராதுங்க. ஒரு 5-6 வருஷம் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி மாற்றணும், புதுசா இவி மிஷின்லாம் ஆர்டர் பண்ணணும், அது வரணும், சென்சஸ் இருக்கணும், பெரிய ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு மேலேயே போயிடும். பெரிய ப்ராசஸ் இருக்கு. பிஜேபி இது வந்ததுன்னா இப்ப எப்படி முதலமைச்சரா இருக்க மாட்டாங்களா? மாநிலத்துக்கு இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? இருக்க மாட்டாங்க ப்ரோ. இப்ப அமெரிக்கா மாதிரியா அது? சைனா மாதிரி. ஆமா, சைனா மாதிரி. சும்மா ஏதாவது சீமான் பேசுறத கேட்டுட்டு வந்து சும்மா என்னத்தையாவது சீமான் இந்த இவன் இந்த மே 17 ஒருத்தர் இருப்பானே, திருமுருகன் காந்தி, இந்த பைத்தியக்கார பயிலுக்கு பேசுறதெல்லாம் கேட்டுட்டு வந்து இதே சிஸ்டம் தாங்க, ஒண்ணும் கிடையாது. இதே சிஸ்டம் தான் தனித்தனியா 2026 2029 எலெக்ஷன் நடக்காம ஒரே டைம்ல பார்லிமெண்ட்டுக்கு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா எலெக்ஷன் நடக்கும். சிஎம் ஒரு பாரு, பிஎம் ஒரு பாரு, இல்ல அதேதான். இப்ப இந்த ஆந்திராவில் நடக்குதுல, ஆந்திரால பிஎம்க்கும் சிஎம்க்கும் ஒரே டைம்ல எலெக்ஷன் நடக்குதா? இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா அப்படி நடக்கும். இந்த மாசம் இந்த வருஷம் 2, இந்த வருஷம் 4 ஸ்டேட்டு, அடுத்த வருஷம் 3 ஸ்டேட்டு, அதுக்கு அடுத்த வருஷம் 4 ஸ்டேட், அப்படி இருக்காது. கார்த்தி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. மோடிக்கு அடுத்து யாரு ப்ரோ அந்த பிஎம் கேண்டிடேட் வருவோம்? அது தெரியல ப்ரோ. 2029 மோடி தான் இருப்பாரு. இவங்க அந்த யோகி, அமித்ஷா இவங்கலாம் வாய்ப்பு இல்லை. அப்படியும் இல்லை, மோடிக்கு முன்னாடியும் மோடி தான் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லல. அவரு வந்து கரெக்டா எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் கொண்டு வந்தாங்க. இல்ல அவர் தான் இருப்பாரு. ஃபியூச்சர் இவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. மகாராஷ்டிரா சிஎம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியல சரி யாருன்னு தெரியல. ஃபட்னவிஸ் நல்ல ஆள் தான் ப்ரோ. ஆக்சுவலா அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அதெல்லாம் எதுவுமே அவங்க இப்ப முடிவு பண்ண மாட்டாங்க. எல்லாமே அந்த டைம்ல தான். எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி நடக்காது ப்ரோ. நம்ம ஒரு பிளான் வச்சிருப்போம். கடவுள் ஒரு பிளான். இதை விட அதிகமா கூட போகலாம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இது போல இப்ப வாஜ்பாய்க்கு அப்புறம் வந்து இப்ப வந்து நிறைய ரெகுலேட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி போனா நல்லா இருக்கும். மோடிக்கு முன்னாடி அவரு பேரு என்ன ப்ரோ, மகாஜன் ஒருத்தர் இருந்தார்ல, அவங்க தம்பி, அண்ணன் தம்பி அந்த சொத்து பிரச்சனையில சுட்டு கொண்டுட்டாங்களே அவரு, பிரமோத் மகாஜன். ஆக்சுவலா அவரு தான் வாஜ்பாய்க்கு அப்புறம் பிஜேபி லீடு பண்ணுவார்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. மகாராஷ்டிராக்காரரு. கடைசியில் பார்த்தா அவங்க சொந்த தம்பியை அவர் வந்து ஷூட் பண்ணிடுவார் சொத்து பிரச்சனையில், ஒரு வீட்டு பிரச்சனையில். அவரோட பார்லிமெண்ட் ஸ்பீச் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக. அதனால் நம்ம ஒரு பிளான் போடுவோம், கடவுள் ஒரு பிளான் ரோடு போட்டு கொண்டு போயிட்டு இருப்பாது நம்ம லைன் போட்டோம். ஏன்னா ப்ரோ நேற்று அதிமுக செயற்குழு ஏதோ நடந்துச்சு போல பயங்கரமா. பொதுக்குழு பொதுக்குழு எல்லாம் போட்டு ஏதோ ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாரு, டேட்டாவெல்லாம் வச்சு. வஞ்சிரமீன்லாம் போட்டிருந்தாரு. சரிங்க, வஞ்சிரமீன் வறுவல்லாம் போட்டிருந்தாரு. மட்டன் பிரியாணி, ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்திருந்தாங்க சேலத்துல வந்து. நான் போயிருந்திருக்கலாம். இப்படி வந்து மஞ்சள் மீன் வறுவல்லாம் இருக்குன்னு நினைச்சு போயிருப்பேன். பேருக்கு போட்டிருக்காங்க ஜி. அதுதாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, நான் போயிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். இது எவ்வளவு ப்ரோ பட்ஜெட் போட்டிருப்பாங்க? 1 கோடி. 1 கோடி மேல இருக்கும். இல்லை தான் பில்லு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த நான்வெஜ் மீல்ஸ் வந்து 900 ருபீஸு, வெஜ் வந்து 400 ருபீஸு,
டிஃபன் வந்து 150 rupees. அந்த மாதிரி. ப்ரோ அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்றதுக்கு தான் சான்சபிள் இருக்கா? யாரெல்லாங்க? ஏடிஎம்கேல தான். ஏடிஎம்கேல யாரு? ஓபிஎஸ் இவங்கலாம் கேக்குறீங்களா? சேத்து. ஓபிஎஸ், சசிகலா எல்லாம் ஒண்ணா சேர்றதுக்கு எதுவும் சான்சபிள் இருக்கா? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை ப்ரோ. ஆனா எதுவுமே நீங்க சொல்ல முடியாதுங்க. திடீர்னு சம்மந்தம் இல்லாம ஏதோ ஒன்று நடக்குங்க. சேர்த்துவோம் ப்ரோ, நாங்க எதுக்கு இருக்கோம், சேர்த்துவோம். ஆனா இது சேர்ந்தாங்க, எல்லாம் ஒண்ணா சேர்ந்தாங்கன்னா 2026ல அவங்களுக்கும் சான்சபிள் இருக்குல்ல, அது கேட்டேன். ஏன் 1 வருஷம் இருக்குங்க. 1 வருஷத்துல என்னவாலும் நடக்கும். 1 வாரத்திலேயே என்னவாலும் நடக்கும். 1 மாசத்துலயே என்னவாலும் நடக்கும். அதனால லாங் டைம் 1 வருஷம்ன்றது. ஓகே பாய். ஆதவர்ஜுன் என்ன ப்ரோ விஜய் கட்சிக்கு போயிடுவாராட்டிருக்கு? அங்கெல்லாம் போக மாட்டாருங்க விஜய் கட்சிலாம். விஜய் கட்சியில் அப்படிங்க போனாருன்னா விஜய்க்கு அது பலம் தான் ப்ரோ. ஆக்சுவலாக இந்த ஆளுக்கு இருக்கிற காசுக்கும் பேச்சு நல்லா தான் பேசுகிறான், விஜய்க்கு தப்பாகவும் இருக்குங்க பேசுகிறான். காசு வேணும். தேவையில்லை, பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு 10 கோடி ரூபா இருக்குனாலும் இன்னொரு 10 கோடி ரூபா சேர்ந்தா வேணாம்னு சொல்ல போகிறேன். அதெல்லாம் கிடையாது, தேவையே இல்லைங்க. அப்படிலாம் தேவையில்லாம நெகட்டிவ் இமேஜ் தான் கிரியேட் ஆகும். இன்னொன்று அவர் அங்கே போனார்னா பாசிட்டிவ் தான். அது பாசிட்டிவ். என்னத்த பாசிட்டிவ்? இந்த சோஷியல் மீடியாவில் 4 பேர் வந்து என்னன்னு தெரியாமல் கமெண்ட் போடுறவங்க. அங்கே போனார்னா புஷி ஆனந்தும் இவர் ஜான் துரைராஜும் ஓரங்கட்ட போடுவாங்க. விஜய் இப்போ ஆதவர்ஜுனா பொது செயலாளராக இருக்காரு பிசிகாலு. அவர் அங்கே போனார்னா அவருக்கு என்ன போஸ்டிங் கொடுப்பீங்க? துணைத் தலைவர் கொடுப்பீங்களா? ஏற்கனவே இருக்கிற துணைத் தலைவர் என்ன அவர்? தலைவரே கொடுக்கலாம் என்ன கேட்டா. அதுதான் சொல்றேன். வந்தா ஏதாவது குழப்பம் பண்ணி விடுவாரு, அவ்வளவுதான். அந்த கட்சிக்குள்ள குழப்பம் வரும், 2 கூட்டணி பிரியும். புஷியானது கூட்டணி, ஆதவர்ஜுன கூட்டணி வரும். அதெல்லாம் தேவையில்லாத குழப்பம் வரும். விஜய் நம்பி என்ன போதுங்க. தேவையில்லாம இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வேணாங்க விஜய்க்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி விசிகால சேர்றாரு. 6 மாசம் கழிச்சு விசிகாவை திட்டிட்டு வர்றாரு. திமுக போன எலெக்ஷன்ல வேலை பார்க்கறாரு. அப்புறம் விசிகால சேர்றாரு. அப்புறம் விசிகாவை திமுக திட்டிட்டு வர்றாரு. அப்ப விஜயோட போய் சேர்ந்துட்டு அடுத்து விஜய் திட்டிட்டு வர மாட்டாருன்னு நிச்சயம். இப்படிதான் கமலஹாசன் கட்சியில வந்து இந்த இவர்கள் இருந்தாரு, சிகே, அந்த இவரா சலூன் வச்சிருந்தாரு அவரு, சிக்கன், அவர் வந்து கமல் கட்சியில சேர்ந்தாரு. அப்புறம் கமல்கிட்ட இருந்து வெளில வந்துட்டாரு. அதெல்லாம் தேவையில்லாத மகேந்திரன் அப்படி இல்லைங்க. அதுக்கு முன்னாடி குமாரவேல், சிகே குமாரவேல். ஓகே ஓகே. ட்ரெஷரர் தானே அவர். அதான் பணம் இருக்கவங்க எல்லாம் விஜய்க்கு தேவையில்லைங்க. அது மாதிரிலாம் விஜய்க்கு இல்லாத பணம் தான் விஜய் கேட்டா கொடுக்காத ஆளுங்க இருக்காங்களே பணத்துக்கு. ஸோ அது தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு ரைட் சாய்ஸ் எல்லாம் கிடையாது. ட்ரஸ்டபிளான ஆள்லாம் கிடையாது. ட்ரஸ்டபிளான ஆள்லாம் கிடையாது. அது கரெக்ட். விஷய ஆனந்த் வந்து 1000 நம்ம விமர்சனம் இருந்தா கூட என்ன இருந்தாலும் விஜய்க்கு நம்பிக்கையா இருப்பாரு. ஜெகதீஷ், குஷி இவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு பயங்கரமா நம்பிக்கையா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் செட்டப் இருக்கிறது. இவங்கெல்லாம் வந்து லாயலிஸ்ட் இல்லாம இவங்கெல்லாம் வந்து பணம் இருக்குன்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ணிட்டு நாளைக்கு ஏதாவது ஒன்னா மாற்றி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. கட்சிக்குள்ள தேவையில்லாம ஒரு கேங் சேர்த்துக்கிட்டு சும்மா 2 ஸ்டேஜில் பேசுறாங்க, கைத்தட்டல் விழுது, அவங்ககிட்ட காசு இருக்குன்றதுக்காகலாம் அவங்க பின்னாடி போய் மாட்டக்கூடாது. Okay, bye. 2G. Bye, bro.